அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்கவுங்க காசு செலவு பண்ணி வந்திருக்கிறோம். சரிங்களா? அந்த உணர்ச்சியில் அந்த அண்ணாவை பார்க்கணும், யாரோட இது இல்லாமல் அவங்கவுங்க கை காசு போட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு பஸ் பேர் கொடுக்கும்போது நம்ம என்னமோ சுற்றி வர்றாங்க, சரி நம்ம கம்மியாக கொடுக்கலான்னு பேசுவோம். அப்போ ஒன்றுக்கு இதாகும், அடுத்த டைம் மாநாட்டு கண்டிப்பாக பஸ் வரக்கு அவங்க சங்கடப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தணும். அடுத்த டைம் மாநாட்டுக்கு கூப்பிட்டா பஸ் வரக்கூடாது. அவங்களும் இப்படி சுற்றி சுற்றி வரும்போது அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஒரு தடுக்கிற ஒரு சூழ்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணா பார்க்கறது வந்து நாங்கள் வந்து இறைவனை பார்க்கல, அவரை வந்து இறைவன் கடவுளுக்கு சமமாக பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அண்ணா வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்கும். இப்போலாம் பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து கணவனை 30-35 வயசுலேயே கணவன் இழந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மது போதை தான். அதே மாதிரி பசங்க அப்படி அதை கஞ்சா எல்லாத்துக்குமே அடிமையாயிட்டாங்க. இப்போ வெளியே வந்து போகிறக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 6 வயசு குழந்தை 6 மாத குழந்தைலேருந்து 60 வயசானவங்க வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து மது போதை கஞ்சானால தான். ஆண்களை குத்த சொல்ல முடியாது, அவங்க வந்து அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க செய்கிற சூழ்நிலையில் எப்படி செய்கிறதுங்கிறதே தெரியாது செய்கிறாங்க. ஆண்கள் வந்து குறை சொல்ல முடியாது, அவங்க அன்பானவங்க. ஆனால் இந்த மது போதைக்கு அடிமையாயிட்டாங்க. நம்ம அண்ணா வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஆண்களும் தலை நிமிர்ந்து நிற்பாங்க, பெண்களும் தலை நிமிர்ந்து நிற்பாங்க. குடும்பத்தில் வருமானமும் உயர்ந்து நிற்கும். அடுத்தவங்ககிட்ட கந்து வட்டிக்கோ இல்லை ஃபைனான்ஸுக்கோ போய் வாங்கிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமையான பெண்கள் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சியில். இதெல்லாம் கண்டிப்பாக அண்ணா வந்தால் மாற்றுவார். அவங்க பாதிக்குது. ஏன்னா அதாவது சொல்ல முடியாது, இப்படி ஒரு மனுஷன் வந்து 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து மக்கள் இடத்துல வந்திருக்காரு. யாருக்காக? அவருக்கு வந்து எந்த ஒரு பிரதிபலனை பார்க்கல. அவர் வந்து வருமானத்தை பெருக்கணுங்கிறதுக்காகவோ புகழை பெருக்கணுங்கிறதுக்காகவோ வரல. அவர் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர். அவர் வந்து மக்களுக்காக வர்றாருன்னா மக்கள் நம்மளுக்காக செஞ்ச மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து மக்கள் நம்மளை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அந்த மக்களை காப்பாற்றணும், இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அவலநிலையிலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் அண்ணா வந்திருக்காரு. அவர் நிற்கும் போது அவரோட ஒரு முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் வேதனையாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர் எப்படி ஒரு இடத்துல நின்று அவர் நின்று முகசோர்ந்து நிற்கும் போது எங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. குழந்தை மாதிரி இருக்குது. அவருக்கே இவ்வளவு எதிர்ப்புன்னா நீ என்னத்த பேசுறது? அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்களா? இன்னும் 1000 கிலோமீட்டர் சுத்தி அடிச்சாலும் நாங்க பார்க்காத போக மாட்டோம். எல்லாரும் பார்த்துட்டு தான் போவோம். எங்கெங்க ரூட்டை சுத்தி அடிக்கிறாங்களோ அடிக்கிட்டு நடந்தே போவோம். எவ்வளவு இடத்துல வந்தாலும் போய் பார்த்துட்டு தான் போவோம். தளபதி வர முடியல, நிறைய பெண்களால வந்து வர முடியல. எல்லாரோட மனநிலையும் வந்து இங்கதான் இருக்கும். சரிங்களா? எல்லாரோட சூழ்நிலையும் இங்கே வர முடியாத சூழ்நிலை தான் பெண்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு சுச்சுவேஷன். கண்டிப்பாக நாங்களாம் வந்திருக்கோம். இன்னும் பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இதே ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. கண்டிப்பாக போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு வெற்றி நிச்சயங்கிற இதில் தான் இருப்பாங்க. அண்ணா இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு முடிச்சு 2வது மாநாடு கண்டிப்பாக வெற்றி. பயந்துட்டு தான் சுத்துறாங்க, பயந்துட்டு தான் பூரா சுத்துறாங்க, பயந்துட்டு தான் ஒரு பூரா சுத்துறாங்க. எவ்வளவு தூரம் சுத்துறாங்க நாங்கள் பார்க்காத போக மாட்டோம்.